கனடாவில் கடமையில் ஈடுபட்டிருந்த போது இடம்பெற்ற விபத்தில் 2 சிறைச்சாலை அதிகாரிகளும் ஒரு கைதியும் பரிதாபமாக உயிரிழந்தனர். கனடா சிறைச்சாலை சேவையின் தகவல்களின்படி எட்மண்டன் பெண்கள் சிறைச்சாலையில் இருந்து கைதி ஒருவரை மாற்றி அழைத்து செல்லும் பணியில் ஈடுபட்டிருந்த போதே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இந்த விபத்தில் 2 அதிகாரிகளும் கைதியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அரசாங்க அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள கனடா சிறைச்சாலை சேவை நிறுவனம், தமது கடமையின் போது உயிர் தியாகம் செய்த எமது சக பணியாளர்கள் தொழில்சார் கண்ணியம், அர்ப்பணிப்பு மற்றும் தைரியத்துடன் கனேடிய மக்களுக்கு சேவையாற்றினார்கள். பொதுமக்களின் பாதுகாப்பிற்கான அவர்களின் அர்ப்பணிப்பும் பங்களிப்பும் எந்நாளும் மறக்கப்பட மாட்டாது என தெரிவித்துள்ளது. இதேவேளை உயிரிழந்த அதிகாரிகளின் இழப்பிற்கு கனேடிய சிறைச்சாலை அதிகாரிகள் சங்கமும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது. இந்த விபத்து எப்போது இடம்பெற்றது என்பது தொடர்பான துல்லியமான தகவல்கள் இதுவரை உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை. இதேவேளை ஒன்டாரியோ மாகாணத்தின் வீதிகள் மற்றும் நீர்நிலைகளில் இடம்பெற்ற வெவ்வேறு விபத்துகளில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக ஒன்டாரியோ மாகாண போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இது இந்த ஆண்டில் பதிவான மிக கொடூரமான நீண்ட வார இறுதி விபத்து சம்பவமாக மாறியுள்ளது. 5 பேர் வீதி விபத்துகளிலும் 3 பேர் நீர்நிலை விபத்துகளிலும் உயிரிழந்துள்ளனர். இதில் படகு கவிழ்ந்தமையினாலும் ஒருவர் மோட்டார் படகு மோதியமையினாலும் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது.